வேர்ல்டு வைட் ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர்ல ப்ராஸ்டேட் கேன்சர் நம்பர் 1. ஒரு போனி பெயின் வந்திருப்பாங்க, அப்படி இன்டைரக்டா கண்டுபிடிக்கும் போது தான் இது ப்ராஸ்டேட்ல இருந்து பரவிருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஒரு 80 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராஸ்டேட்டை செக் பண்ணி பார்த்தா, பயாப்சி பண்ணி பார்த்தா கேன்சர் இருக்கிற சான்ஸ் as high as 80%. ரோபோட் டெவலப் பண்ணதே ப்ராஸ்டேட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் தான். மச் மோர் ப்ரெசிஷன், மச் மோர் அக்யூரசி, இது எல்லாமே நம்மளுக்கு ரோபோட்டிக் சர்ஜரியில் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ற மித்து இதுதான், ரோபோ ஆப்ரேஷன் பண்ணாது, இதை ஒரு சர்ஜன் ஆகிய நாங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். கல்லுன்றது கிட்னியில் உருவாயிடுச்சு, அது கரையெல்லாம் முடியாது. இட் ஹேஸ் டு பாஸ் அவுட் நேச்சுரலி. ஒன் வே டிராஃபிக். நீங்க உருவாச்சுன்னா இப்படி தான் வெளில போய் கல் கரையிறதுங்கிறதே பாசிபிள் இல்லையா? இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அவங்க வந்து உடம்புல இருந்து சும்மா எடுத்துட்டு இந்த கல் வந்துருச்சு அப்படின்லாம் கொடுக்குறாங்க. 10 மாச குழந்தைக்கு கூட நம்ம கல் எடுத்திருக்கோம். பெரிய கல் 10 மாச குழந்தைங்க கூட எடுத்திருக்கோம். 90 வயசு ஆளுக்கும் எடுத்திருக்கோம். தடவி எடுக்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு இன்னும் தெரியல. ஆண்களுக்கான ஸ்டெரிலைசேஷன்னாலே அது ஏதோ விமனுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போய் முடிஞ்சிருச்சு. இது ஏன் ஆண்களுக்கு ஒரு இருக்குன்னு ஏன் தெரியாமலே இருக்குது, அல்லது ஏன் ஆண்கள் ப்ரிஃபர் பண்ணல? அதை ஸோ நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுத்து அதுக்கேற்ற நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் டெவலப் பண்ணனா அது வந்து நம்மளுக்கு கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியுது. கிட்னி நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பிளட் இந்த யூரின், இது வந்து ஒரு முக்கியமான சிம்டமாக நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். யூரினரி ட்ராக்ட் கேன்சர்ஸ்க்கான காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட்னு பார்த்தா ஸ்மோக்கிங் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்மளோட லீடிங் யூராலஜிஸ்ட் டாக்டர் வெங்கட் சுப்பிரமணியம் அவர்கள் தான் நம்மளோட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து டக்குனு ஒரு அட்ராக்டிவாக ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக பட்டது வந்து ரொபாட்டிக் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன காயம் தான் இருக்கும், அதில் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிவிடுவீங்கிறது ஒரு பெரிய இதாக பேசப்பட்டுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொபாட்டிக் நினைக்கிறேன். அது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் பெர்சீவ் பண்ணலான்னு வந்தீங்க அண்ட் அதோடைய இம்பாக்ட் சொல்லுங்கள். ஸோ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கீ ஹோல் மூலமாக பண்ணுறது நம்ம மினிமலி இன்வேஸ் சொல்கிறோம். ஓப்பன் சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு கீ ஹோல் மூலமாக பண்ணுறது. ஒரு லாப்ரோஸ்கோபி கம்பேர் பண்ணும்போது மச் மோர் ப்ரெசிஷன், மச் மோர் அக்யூரசி, இது எல்லாமே நம்மளுக்கு ரோபோட்டிக் சர்ஜரியில் கிடைக்குது. இன்னைக்கு வந்து இட் இஸ் த பினாக்கிள் ஆஃப் சர்ஜரினே சொல்லலாம். முன்ன வந்து லாப்ரோஸ்கோபி வரும்போது அது எப்படி ஒரு டெக்னிக் அட்வான்ஸ், இன்னைக்கு வந்து லாப்ரோஸ்கோபி ரெகுலர் ஆயிடுச்சு. ஒரு அப்பெண்டிக்ஸ், கால் பிளாடர்லாம் இன்னைக்கு லாப்ரோஸ்கோபியில் தான் பண்ணுறோம். சில சர்ஜரிஸ்க்கு இன்னைக்கு ரோபோட்டிக்ல மட்டும் தான் பண்ண முடியுற மாதிரி இருக்கு. இந்த ரோபோட் டெவலப் பண்ணதே ப்ராஸ்டேட் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் தான். ஒரு யூராலஜிக்கல் சர்ஜரியான ராடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமி, இந்த ப்ராஸ்டேட் கேன்சரான ட்ரீட்மெண்ட், இதுக்காக தான் வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி டெவலப் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ ரோபோட்டிக் வேற ஃபீல்டில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணது யூராலஜி. இந்த பர்டிகுலர் சர்ஜரிக்கு அந்த ப்ராஸ்டேட்ன்றது நம்ம அடிவயிற்றில் ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்கு. கை கூட ஒரு ஈஸியாக எட்ட முடியாத ஒரு இடத்துல இருக்கு. லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியும் ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரிகேட் ஏரியாஸில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரோபோட்டிக் இஸ் அ பூன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு யூராலஜியில் ஆரம்பிச்சு ஆங்காலஜி, கேஸ்ட்ராலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கைனகாலஜி சொல்லிட்டு பல்வேறு ஃபீல்டுக்கும் இன்னைக்கு இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பரவலாக யூஸ் ஆகுது. எங்கே படிச்சீங்க இதோட அட்வான்ஸ்மெண்ட் இதெல்லாம்? இந்த ரோபோட்டிக் ட்ரைனிங் வந்து இன்ட்யூட்டிவ் சர்ஜிக்கல்ஸ் சொல்லக்கூடிய USA, அவங்க தான் அந்த டாவின்சி ரோபோவை டெவலப் பண்ணாங்க. அவங்க செலக்ட் பண்ணி இவங்களாம் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ இன்ட்யூட்டிவ் சர்ஜிக்கல்ஸ் தான் இப்போ வந்து இந்த டாவின்சி சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நிறைய இந்தியன் ரோபோட்ஸ்லாம் வருது. இப்போ நிறைய ரோபோட்டிக் சர்ஜன் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் பட்டிங் சர்ஜன்ஸ் ஆல்சோ மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் திஸ் ரோபோட்டிக் சர்ஜரி. நீங்கள் அடிக்கடி ரோபோன்னு சொல்கிறனால கேட்குறேன். நான் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரோபோட்டிக் பற்றி தெரியாதுன்னா அப்போ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டார் போல, இப்போ ரோபோ தான் ஆப்ரேஷன் பண்ணும் போல எங்கள் மாதிரியான ஒரு இமேஜ் கிடச்சிரும். அதனால கேட்குறேன், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுவீங்க, ரோபோ பண்ண விடுதானே? நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டீங்க. ஏன்னா ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி பேசும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுற மித்து இதுதான், ரோபோ ஆப்ரேஷன் பண்ணாது, இதை ஒரு சர்ஜன் ஆகிய நாங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். இட்ஸ் கால்ட் அஸ் அ மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மெக்கானிசம். அதாவது we are the master. நம்ம பண்ணக்கூடிய இந்த துல்லிய மூமெண்ட்ஸை த்ரூ த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலமாக பேஷண்ட்டில் அது டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ நம்ம லாப்ரோஸ்கோப்பியில் டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பிடிச்சி நம்ம டிவி பார்த்து பண்ணுறோம். ஸோ இங்கே அந்த சர்ஜன் வந்து சர்ஜன் கார்ட்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறத ஒரு 10 மடங்கு மேக்னிஃபிகேஷனில் பார்க்குறோம். அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ஒரு 3D விஷனில் பார்க்குறோம், செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ இதில் பார்த்து நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் த்ரூ த ரோபோட்டிக் ஆர்ம்ஸில் பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. இன்ஃபேக்ட் பேஷண்ட் கூடயும் ஒரு டாக்டர் இருப்பார், ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் மெக்கானிசம். இதுக்கு பேர் தான் ரோபோட்டிக் சர்ஜரியை தவிர பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி இன்வால்வ் இது முழுக்க பண்ணுறது ஒரு டாக்டர் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி மனித கை வந்து உள்ளே போக முடியாத ஒரு இடம், ப்ரெசிஷனாக கட் பண்ண முடியாத இடத்துல வந்து ரோபோனா உங்களுக்கு வந்து நுண்ணியமாக கட் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறதே கேட்குறேன். இப்போ இந்த VR விளையாடுறாங்கல்ல, ஜஸ்ட் கையை தூக்கி இது பண்ற மாதிரி, பால் போற மாதிரி, அதே மாதிரி நீங்க பண்ணுவீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷனை வச்சு ரோபோ பண்ணும். ஒரு வகையில் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நீங்க எப்படி இமர்சிவா பாக்குறீங்களோ, நாங்களும் பேஷண்ட்டுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை ரொம்ப நுணுக்கமா பல மடங்கு மேக்னிஃபிகேஷன்ல 3D இமேஜிங்ல பாக்குறோம். நம்மளோட எல்போ மூவ்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி, ரிஸ்ட் மூவ்மெண்ட் தான் ஜாஸ்தி. ஓப்பன் ஆபரேஷன்ல நம்ம தையெல்லாம் இந்த விரல்கள் யூஸ் பண்ணி ரொம்ப நுண்ணியா பண்ணுவோம். அந்த அட்வான்டேஜ் ரோபோட்டிக்ல இருக்கு. ஸோ ரோபோட்டிக்ல நம்ம இந்த ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்றோமோ அது அப்படியே எக்ஸாக்டா அதே ப்ரெசிஷனோட அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் மூலமா டிரான்ஸ்லேட் ஆகி அந்த சர்ஜரி
சர்ஜரியை ரொம்ப துல்லியமாக பண்ணி முடிக்க முடியுது. ப்ளீடிங் எல்லாம் வந்து ரொம்ப மேக்னிஃபைடாக பார்த்து ஸ்டார்டிங்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நுண்ணியமான இடத்துல அந்த 2 சதைகளை சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ப்ளஸ் நீ சொன்ன மாதிரி இன்ஆக்சபிள் ஏரியாஸில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் இதுக்கெல்லாம் வந்து ரோபோட்டிக் சர்ஜரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம்கான ஒரு கண்ட்ரிமாங்க. நீங்கள் வந்து வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்து போவாங்க. ஏன்னா ஒரு இங்கே மெடிக்கல் வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற நாடுகளை பார்க்கும்போது கம்மி, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பண்ண முடியாத வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்னும் பரவல் ஆகலை, இன்னும் கொஞ்சம் இடத்துல தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குங்கப்போ இதுக்கான காஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ ட்ரெடிஷ்னல் சர்ஜரிக்கும் லேப்ரோஸ்கோபிக்கும் இந்த ரொபோட்டிக் சர்ஜரிக்கும் யாராவது ஒருத்தவங்க ரொபோட்டிக் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு நான் ப்ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த காஸ்ட் எவ்வளோ டிஃபரன்ஸில் இருக்கும்? ஆக்சுவலி இப்போ இந்த ரோபோட்டிக் சர்ஜரி எடுத்துட்டோம்னா ஆவரேஜ் 10 கோடியிலேருந்து இந்த மிஷினே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மிஷின் 10 ஆரம்பிச்சு 15 கோடி இருக்கும் கூட இருக்கு. இந்தியன் ரோபோட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி காஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னொரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஆவரேஜ் காஸ்ட் நம்ம போட்டா கிட்டத்தட்ட நீங்க மிஷின் அந்த கேபெக்ஸ்லாம் விட்டுட்டு ஒரு பேஷண்ட் யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ் மட்டுமே ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபாய் ஆயிடும். ஆவரேஜா இன்னைக்கு ரோபோட்டிக் சர்ஜரியோட மினிமல் காஸ்ட் ஒரு 4 to 5 லட்சம் வருது. இதுவுமே கன்சிடரிங் த இந்தியன் சினாரியோ ஒரு த்ரோவே ப்ரைஸ் தான் சொல்லணும். ஒரு சாமானியமான மனிதருக்கு இது ஜாஸ்தி தான், அதை பற்றி நான் டிபேட் பண்ணலை. பட் ஸ்டில் நம்ம இந்தியன் இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம எவ்வளோ ஹை டெக்னாலஜியும் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் அது பரவலாக எல்லாருக்கும் பயன்படலைன்னா இட்ஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸ்டில் ரோபோட்டிக் சர்ஜரி அஃபோர்டபுளாக நம்ம கண்ட்ரியில் கொடுத்துட்டு இருக்கோம் தான் நான் சொல்லுவேன். வித் மோர் அண்ட் மோர் ரோபோட்ஸ் கமிங் இன் டு த மார்க்கெட் இந்த காஸ்ட் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரோபோட்டிக் சர்ஜரி இந்தியாவில் பண்ணுறதுக்கும் இப்போ மேல் நாடுகள் யூஎஸ்லேயோ இல்லை யூகேல வேற எங்கேயோ பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வரும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மினிமம் ஒரு 40-50 lakhs இல்லாமல் இந்த ரோபோட்டிக் சர்ஜரிலாம் ஒரு யூஎஸ் மாதிரி கண்ட்ரிலாம் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, பட் அதை நம்ம இங்கே 4 lakhs பண்ணணும். Absolutely. ஓகே, அப்சல்யூட்லி. முன்னால் வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த கேன்சர், கோலன் கேன்சர் இந்தியன் சப்கான்டினென்ட்ல பெருசாக இந்தியா இதில் வந்து பெருசாக அப்படி ஒரு டேர்மே கேள்விப்பட்டிருக்கோம். பிளட் கேன்சர் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு 90s அப்புறம் கேள்விப்பட ஆரம்பிச்சது. பட் இந்த கோலன் கேன்சர் கேள்விப்பட்டதில்லை. அப்படி வந்து இந்த ப்ரோஸ்டேட் கேன்சருங்கிறதுமே கூட படங்கள்லையும் கூட அப்படி ஒரு காட்சியே வராது. இப்போ இவருக்கு ஒரு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்குன்னு ஒரு காட்சி வந்ததில்லை, அந்த மாதிரியான இதாக இருந்தது. பட் இப்போ சமீப காலத்து இந்த இன்டர்வியூக்காக பார்க்கும்போது பார்த்தா இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரோட ட்ரெண்ட் வந்து குறிப்பாக மெட்ரோ சிட்டிஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டெல்லி, கொல்கத்தா, மும்பை அந்த மாதிரி இடங்கள்ல ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரோடைய ட்ரெண்ட் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சர்வேல நிறைய எஜுகேட்டட் பீப்புளுக்கே ப்ராஸ்டேட், தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆர்கன் கால் ப்ராஸ்டேட்டே நிறைய பேருக்கு வந்து தெரிய வரதில்லை. கிட்னி, லிவர், லங்கு, பிரெயின் பேசுகிற மாதிரி. பட் இதில் ஐரனி என்னன்னா, வேர்ல்டு வைட் ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சரில் ப்ராஸ்டேட் கேன்சர் நம்பர் 1. ஸோ அப்படிப்பட்ட ப்ராஸ்டேட் கேன்சர் பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்ன? அதுக்கான ஸ்க்ரீனிங் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ நம்ம ஒரு மார்பக புற்றுநோய்க்கு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்துகிறோம். பட் ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லை. படங்களையுமே கூட ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்ததே கிடையாது. கரெக்ட். இப்போ நம்ம அப்ராட்ல பார்த்தோம்னா 50 வயசுக்கு மேலே கம்பல்சரியாக அந்த ஸ்க்ரீனிங் வந்து எல்லா அவங்களோட நேஷனல் ஹெல்த் சிஸ்டம்லையும் இருக்குது. இங்கேயும் நம்ம 50 வயசுக்கு மேலே ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஹெல்த் செக்அப்ஸ்லையும் PSA அப்படின்ற ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துல நிறைய பேசி ஓரளவுக்கு இப்போ PSA பற்றி அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்குது, லேப்ஸும் அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. இந்த PSAன்றது ஒரு ரொம்ப சிம்பிளான பிளட் டெஸ்ட்டுங்க. இது மூலமாகவே உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா அப்படின்ற இண்டிகேஷன். அது PSAன்றது ஒரு ஹார்மோனோட வேல்யூ, அது 4 கம்மியாக இருக்கணும். 4க்கு மேலே இருந்தால் சந்தேகப்பட்டு டாக்டர் பரிசோதனை பண்ணி சில ஸ்கேன்ஸ், பயாப்சி மூலமாக இந்த கேன்சரை எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் தான், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட். B12 B6 பார்க்குற மாதிரி ஒரு PSA என்ற ஒரு பிளட் டெஸ்ட். இது பார்த்தாலே இந்த கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆக்சுவலாக இந்த கேன்சருக்கான ட்ரெண்ட் என்ன காரணம்? முன்னால் கோலன் கேன்சர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கான ஒரு கேன்சர் மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்தியாவிலுமே கூட பேசப்படுது. இந்த ட்ரெண்டுமே நான் முன்னால் பார்த்தது இல்லை. அதான் கேட்குறேன் நான். ப்ராஸ்டேட் கேன்சரில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு பார்த்தா எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் உயிர்கொல்லியாக மாறுறது இல்லை. மெஜாரிட்டி இந்தியன் சினாரியோவில் நாங்கள் இந்த கேன்சரை வந்து இப்போ இந்த PSA ஸ்க்ரீனிங்லாம் ஓரளவுக்கு பரவலாக இருக்காது. இல்லாத காலகட்டத்தில் சிம்டம்ஸ் டெவலப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எல்லா இடத்துக்கும் பரவன நிலையை தான் கண்டுபிடிக்கிறோம். குறிப்பாக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எலும்புகளில் ரொம்ப ஈஸியாக பரவன நிலைமையில், ப்ரோஸ்டேட்டில் ஆரம்பித்து அது எலும்பு வரைக்கும் போகிறது ரொம்பவே இயல்பு. ஒரு போனி பெயின் வந்திருப்பாங்க, அப்படி இன்டெரக்டாக கண்டுபிடிக்கும் போது தான் இது ப்ராஸ்டேட் வந்து பரவக்கும் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரியான பீப்புளுக்கு கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும் போது 6 months ஆரம்பித்து 3 to 5 years வரைக்கும்
நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் இப்போ பேங்க்ரைட்டிக் கேன்சர் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு 6 மாதம் தான் நம்ம ஒரு கெடு கொடுத்துட்றோம். ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பரவன நிலையிலேயே பல வருஷங்கள் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி இதுக்கான சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, இவர் குறைஞ்சது 10 வருஷம் அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, வாழக்கூடிய இருக்குன்னா அவர் கண்டிப்பாக சர்ஜரி, ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணால் குறைஞ்சது 10 வருஷம் ஒரு கேரண்டி கொடுக்க முடியுன்ற லெவலான ஒரு ஸ்லோ க்ரோயிங் கேன்சர்னே எடுத்துக்கலாம். பட் இது நல்லிஃபை பண்ண முடியாது, ஜீரோ ஆக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் மூலமா நல்லிஃபை பண்ண முடியும். அந்த ப்ராஸ்டேட் ரிமூவ் பண்றது மூலமா நம்ம நல்லிஃபை பண்ண முடியும். அப்படின்னும் போது 2 மெயின் ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷன்ஸ். ஒன்று ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா ரேடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமி, அந்த ப்ராஸ்டேட்டை முழுசா எடுக்கிறது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நிகரான ஆப்ஷன் வந்து ரேடியோ தெரப்பி, கதிர்வீச்சு மூலமா அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்றது. இது பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு அவருக்கு சுகர் பிபி இருக்கா, அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எதுன்றவர் டிசைட் பண்ணிக்கிறோம். இந்த பெருநகரங்களில் வரதுக்கான காரணம் என்ன? இது வந்து மேஜராக டெல்லி, கொல்கத்தா அது மாதிரி சிட்டிஸ்ல தான் அதிகமாக இருக்கதா நான் பார்க்குறேன். அதுக்கான காரணம் என்ன? அதுதான் உண்மையா? ஐ எம் ஷுர் த இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல். எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக ஈக்குவல். அங்கே தெரியுது, அங்கே வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கு, பிஎஸ்ஐ செக் பண்ணிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள கேன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக கிடைக்குது. கொஞ்சம் பெரிஃபரல்ல அது இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பரவன ஸ்டேஜில் தான் வராங்க. இந்த கேன்சருக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? ப்ராஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு உண்டான உறுப்பு. ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கேன்சர். இது வந்து வயது ஆக ஆக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இயல்பா எல்லாம் வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 80 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராஸ்டேட்டை செக் பண்ணி பார்த்தா, பயாப்சி பண்ணி பார்த்தா கேன்சர் இருக்கிற சான்ஸ் as high as 80%. ஆனா அந்த ஏஜ்ல வரும்போது அது உயிர்கொல்லியா மாறுறது கிடையாது. நிறைய தடவை அன்டயக்னோஸ்டா கூட நம்ம தாத்தாக்களோ நம்ம அப்பாக்களோ இருந்திருக்கலாம், கரெக்ட். பட் ஒரு 50 வயசுல 60 வயசுல இது வந்து கண்டுபிடிக்கிறோம். அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கணும் போது அது கண்டிப்பா உயிர்கொல்லியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால 50 வயசுனா அப்ப வாழ வேண்டிய பீரியட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன முக்கியமான காரணம் டாக்டர்? இது ஹெரிடிட்டரி ஒன்று புரிஞ்சுக்கிறேன், அது இல்லாமல் வேற என்ன முக்கியமான காரணங்கள் இருக்கு? ஸோ ஹெரிடிட்டரி ஒரு ஃபேக்டர் தான். ஹெரிடிட்டரியோட ஃபெமிலியல். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்க பசங்களுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ 45 வயசுலேருந்து ஸ்க்ரீனிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஈவன் அதர்வைஸ் ஃபெமிலியில் தாண்டி வரக்கூடியது ஸ்பொராடிக் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், இது 2 ஐடென்டிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் சொல்கிறோம். மற்றபடி ஜெனட்டிக், என்வாயரமெண்டல், இந்த மாதிரி யூஸ்வலாக எல்லா கேன்சருக்கும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் தான் பர்டிகுலராக இருக்கு. ஓகே, ஸோ ஒபிசிட்டி இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பா, ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது the incidence of these cancers in obese men கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஆக்சுவலாக டாக்டர், இப்போ உங்களுடைய ஃபீல்டில் வந்து இப்போ யூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் 2 பேருமே சில ஆப்ரேஷன்ஸில் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க, இது பண்ணதில்லை. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாமே உங்களோட டொமைன் தானே, யூராலஜிஸ்டோட டொமைன் தானே அது? இதை சுருக்கமாக யூராலஜிஸ்ட்க்கும் நெஃப்ராலஜிஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஏன்னா கிட்னியை பொறுத்தவரைக்கும் எப்படி கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன் இருக்காங்களோ, கிட்னியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ரீதியாகவும் டயாலிசிஸ் போன்ற முறையில் வைத்தியம் பண்ணுறவங்க நெஃப்ராலஜிஸ்ட் சொல்கிறோம். அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணுறவங்கள யூராலஜிஸ்ட் சொல்கிறோம். ஸோ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் வந்து, அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை வருவாங்க, டயாலிசிஸ் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கை கொடுக்கலங்க பட்சத்தில் நம்ம உறுப்பு மாற்றம் பண்ணுறோம். அது ஒரு யூராலஜிஸ்ட் பண்ணுவோம். அந்த கனெக்ஷன் பண்ணி கொடுக்கறது எங்களோட வேலை. அதாவது ஒரு டோனர் கிட்ட இருந்து அந்த கிட்னி எடுத்து அந்த ரெசிபியன்ட்டுக்கு நம்ம சேர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்ஜரி பண்ணி கொடுக்க ஒரு யூராலஜிஸ்ட் வேலை. மற்றபடி அந்த பேஷண்ட்ஸோட மற்ற பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்குறது நெஃப்ராலஜிஸ்ட் வேலை. ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இஸ் ஒன் ஏரியா வேர் யூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் ஒரு இணைந்த கைகளாக செயல்பட வேண்டிய ஒரு ரைட். இப்போ நீங்கள் பேசும்போது கிட்னி ஸ்டோன் பற்றி சொன்ன டாக்டர், ரொம்ப அதிகமாக மிட்ஸ் நிரம்பி இருக்குது வந்து இந்த கிட்னி ஸ்டோனுக்கு தான். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அவங்க வந்து உடம்புல இருந்து சும்மா எடுத்துட்டு இந்த கல் வந்துருச்சு அப்படின்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் இது அவங்களை மார்க் பண்ணதுக்காக இல்லை, அவங்கவுங்க மினிமல் இன்வெசிவ் 90ஸ்க்கு அப்புறம் தான் இவ்வளோ ஃபேமஸாக வந்துச்சு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்டோன் எடுக்க மாதிரிலாம் கூட பார்க்கப்படுது. இது பிகாஸ் இது டீபங்க் பண்ணி ஆகணும். இதனால் விக்டிம் ஆகி அவங்க பல வருஷம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா விளைவு அவங்களுக்கு தான் ஆக்சுவலி. இது இப்படி இது வந்து சாத்தியமா? இப்போ இந்த மாதிரி சும்மா வெறுமனே இது பண்ணுறது, கல் எடுக்கிறது, இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு உண்மையில டெக்னாலஜி இருந்தால் ஐ வில் பி ஹாப்பி டு லேர்ன். அதாவது இப்போ வந்து பெரிய பெரிய கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து கீ ஹோல் முறையில் எடுக்கிறோம். அதாவது ஒரு 3 மில்லிமீட்டர் கட் பண்ணி 10 மாச குழந்தை கூட நம்ம கல் எடுத்திருக்கோம். பெரிய கல் 10 மாச குழந்தைகள் கூட எடுத்திருக்கோம், 90 வயசு ஆளுக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி ஒரு 3 மில்லிமீட்டர் லெவலில் வர அளவுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். தடவி எடுக்கிற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு இன்னும் தெரியல அந்த மாதிரி இருந்தால். ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் மித்தா தான் இருந்தாகணும் இல்லையா? இட் ஹேஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப். ஸோ அதான் இப்போ இந்த ஸ்டோன் சார்ந்து நிறைய மித்ஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து ஒன்று இந்த மாதிரி பேசணும். இன்னொன்று என்னென்னா, இதை வந்து
ஃபுட்னாலே கம்மி பண்ண முடியும் மொத்தமாக அப்படின்னு. அது வந்து எல்லா ஸ்டேஜுக்கும் அது பாசிபிளா? முக்கியமாக ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது அந்த ஸ்டோனோட சைஸ் தான். கிட்னியில் தான் பெருவாரியான கல்லுகள் உருவாகுது. அது வந்து யூரிட்டர் டியூப் மூலமாக நீர் பைக்கு வருது. சின்ன சின்ன ஸ்டோன் வந்து யூரினில் ஃப்ளஷ் அவுட் ஆகிடுது. இப்போ இந்த யூரிட்டர் வந்து இறைவன் வந்து யூரின் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு படைச்சிருக்கான். அதோட டயமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு அதிகபட்சம் 2 to 3 மில்லிமீட்டர், ஒரு 5 மில்லிமீட்டர் அதிகபட்சம் 6 மில்லிமீட்டர் ஸ்டோன் ஃப்ரீஸ் பண்ணிட்டு வெளில வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரூல் இல்லை, பட் ஜென்ரலாக. ஸோ இந்த சைஸில் கிட்னியில் ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா நாங்களே சர்ஜரி அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. தண்ணி நிறைய குடிக்க சொல்லுவோம், சில மெடிசன் சொல்லுவோம். இந்த சைஸ் ஸ்டோன்ஸில் தான் மற்ற கை வைத்தியங்களோ இல்லை மற்ற ஸ்பெஷாலிட்டிஸும் உள்ளே வந்து நாங்கள் கல்லை கரைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் கல்லுன்றது கிட்னியில் உருவாயிடுச்சுன்னா அது கரையெல்லாம் முடியாது. இட் ஹேஸ் டு பாஸ் அவுட் நேச்சுரலி. ஒன் வே டிராஃபிக். நீங்கள் உருவாச்சுன்னா இப்படி தான் வெளில போய் கல் கரையிறதுங்கிறதே பாசிபிள் இல்லையா? இட்ஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூரின் ஆல்கலைஸ் பண்ணுற மூலமாக அது வந்து நல்ல ஃப்ராக்மெண்ட்டாக யூரினில் பாஸ் அவுட் ஆகலாம். பட் ஃபார் த சேக் ஆஃப் பப்ளிக் நாலேஜ் கல்லுன்றது உருவாச்சுன்னா அது உடஞ்சிலாம் அப்படி கரைஞ்சிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ கல் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க இப்போ யூரின்ல அந்த கல் வெளியே வந்தால் விழுந்தாகணும். கண்டிப்பாக அப்படி தான் வந்தாகணும். மேக்ஸிமம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கும்போது அவங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வெளில வரும்போது பேஷண்ட்ஸ் ரியலைஸே பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் அப்படி தான் கல் அப்படி தான் உருவாகும், அப்படி தான் வெளில வந்தாகணும். ஸோ கல்லை கரைக்குதுன்றது ஒரு மித். பட் இதுவே ஸ்டோன் பெருசாக இருக்குது அப்படின்னா இட் வில் நீட் சம் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இப்போது இந்த ஸ்டோனுக்குன்னா பிரைமரியாக எல்லாரும் சொல்கிறது வந்து சரியாக தண்ணி குடிக்காது அப்படின்னு. அப்போ அது இல்லாத வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா? சரியாக தண்ணி குடிக்காது ஹைட்ரேட் பண்ணாது மட்டும்தான் அந்த ஸ்டோனுக்கான காரணமா இல்லை வேறு சில காரணக்காரிகள் இருக்கா? கரெக்ட். இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பேசுறது ஹைட்ரேஷன், ரெண்டாவது வந்து ஃபுட்டை பற்றி நிறைய பேசுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் ரோல் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இதை தாண்டி ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷனும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஸ்டோன் உருவாகிறாங்க, ஒரு தடவை உருவாச்சுன்னா திரும்ப அவங்களுக்கு உருவாதுக்கான சான்ஸ் ஆஸ் ஹை as 50% இருக்குது. அவங்க பாவம் பல லிட்டர் தண்ணி குடிப்பாங்க, நம்ம சொல்கிற டயட்ரி அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் தேர் ஜெனட்டிக் மேக்கப் இஸ் சச் தட் அது ஸ்டோன் உருவாகிற தன்மை இருக்குது. இப்போ நம்ம தக்காளின்னு பேசுகிறோம், கீரைன்னு பேசுகிறோம். நீங்கள் தக்காளி கீரை சாப்பிட்டு உங்களுக்கு கல் வரதில்லை, ஆனால் அந்த சில ஜெனட்டிக்லி ப்ரீடிஸ்போஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது உருவாகுது. அட் சேம் டைம் தண்ணி ரொம்ப குடிக்காமல் ஏன்னா கிராஸ்லி டீஹைட்ரேட்டடாக அது ஒரு ஹேபிட்டாகவே இருக்கவங்களுக்கு கல் உருவாகிறது நம்ம காமனாக பார்க்குறோம். பட் இது எல்லாருக்குமே ட்ரூனா கண்டிப்பாக கிடையாது. ஓகே, அவரோட உடல் வாக பொறுத்து. உடல் வாகும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணம். முன்னால் வந்து இந்த கிட்னி ஸ்டோன்னா நிறைய பேர் வந்து அலறுவாங்க, பார்த்துருக்கேன். ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒன்று இதை வந்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் போய் பார்க்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. இதுக்கே எப்படி இருக்குது, ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த அட்வான்ஸ்மெண்ட் ரொபாட்டிக் வரைக்கும் பேசுகிறீங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் என்ன? ஏன்னா முன்னே வந்து இன்வேசிவில் சின்ன மினிமம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ சில வேவ்ஸ்லாம் பாஸ் பண்ணி கூட அதை பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. அதில் இருக்க அட்வான்ஸ் என்னது? ஸோ நம்ம கிட்னி ஸ்டோன் சைஸை வச்சு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 6 மில்லிமீட்டர் கல் தன்னால் வந்துடும் சொன்னோம். இதே ஒரு 7லேருந்து ஒரு 10 மில்லிமீட்டருக்கு கிட்னிக்குள்ள கல் இருக்குது அப்படின்னா அது இறங்கி வந்தால் கண்டிப்பாக அடைச்சிக்கும். ஒரு சர்ஜரி பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும்ல, கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்கும். மெஜாரிட்டி ஸ்டோன்ஸ் கிட்னி இருக்கும்போது பெருசாக பெயின் இருக்காது சார். இப்போ இந்த 7 to 10 mm ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு அவங்க இறங்கி வந்தால் வலியும் வரக்கூடாது, ஒரு சர்ஜரியும் தேவைப்படக்கூடாது போது அது கிட்னியில் இருக்கும்போது நாங்கள் பிரேக் பண்ணிவிடுவோம். அந்த டெக்னாலஜி பேர் தான் லித்தோட்ரிப்சி. இதில் வந்து நம்ம கரண்ட் ஷாக் யூஸ் பண்ணுறதுல வாட்டர் வேவ்ஸ் மூலமாக அந்த கல்லை சின்ன சின்ன கற்கெல்லாம் நம்ம பிரேக் பண்ணிடுறோம். அது துல்லியமாக ஃபோக்கஸ் பண்ணி பிரேக் பண்ணும்போது ஒரு 4-5 பிட்டாக உடஞ்சா ஒரு மேக்ஸிமம் 3 mm 2 mm 4 mm பிட்ஸாக உடையும். இது தன்னால் யூரினில் வரக்கூடியதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் வந்து இது காமனாக இந்த ESWல எல்லாரும் எப்படி ரெஃபர் பண்ணுவாங்க பார்த்தா நான் லேசரில் கல் உடச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். உண்மையை சொல்ல போனால் இதில் லேசர் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ இதே கல் குழாயில் இறங்கி வந்துருச்சு, அவங்களுக்கு தெரியல, வலியோட வராங்க, மெடிசன்ஸில் வெளில வரல, அதில் தான் லேசர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம யூரின் போகிற இயற்கையான பேசேஜ் மெஜாரிட்டி ஆஃப் இந்த ஸ்டோன் சர்ஜரிக்கு நம்ம இயற்கையான யூரின் பேசேஜ் வழியாகவே சர்ஜரி பண்ணிடுறோம். இதே ஒரு கல் 2 சென்டிமீட்டர் அளவு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த லித்தோட்ரிப்சியில் ஒரு கம்ப்ளீட் கிளியரன்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் கல்லை நீங்கள் உடைக்கிறீங்கன்னா ஒரு கல் 1 சென்டிமீட்டர் உடஞ்சி கீழே இறங்கி வந்து வலி கூட உண்டாக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் அப்படின்னு ஒரு டியூபை வச்சுக்கிட்டு ஏன்னா கல் வந்து அடைச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லித்தோட்ரிப்சி கொடுத்தாங்க. ஸ்டென்ட் வைக்கிறதே அனஸ்தீசியா கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு டேட்டில் என்ன பண்ணுறோன்னா RIRS அதாவது கிட்னிக்குள்ளேயே ஒரு நுண்ணிய கருவியை கொண்டு போயிட்டு லேசர் மூலமாக இந்த கற்களை கம்ப்ளீட்டாக பவுடர் பண்ணுறோம். சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் ESWல வெளிலேருந்து கல்லை உடைக்கிற மாதிரி இது உள்ளே போயிட்டு லேசரில் கம்ப்ளீட்டாக முகத்துக்கு போடுற பவுடர் மாதிரி அதை தூளாக ஆக்கிடுறோம். ஸோ தட் யூரினில் வந்துடுது. 2 தடவை உடைக்க வேண்டியது வரலாம். சில பேஷண்ட்ஸ் எனக்கு ஒரு ஆபரேஷன் கிளியர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மைக்ரோ சர்ஜரி என்ன மீன் பண்ணுறோம்னா இந்த 3 mm 5 மில்லிமீட்டருக்கு உண்டான ஒரு ஸ்கின் மூலமாக டைரெக்டாக நம்ம கேமராவை கிட்னிக்குள்ளேயே செலுத்தி அது எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் உடச்சி அந்த கேமரா மூலமாக நம்ம எடுத்து ஆபரேஷன் முடிவில் கவரில் போட்டு பேஷண்ட் கையில் கொடுத்துருவோம் அந்த கற்களை. ஆரம்பத்தில் சொன்ன அந்த 10 மாத குழந்தைக்கு இருந்த ஒரு 2-3 சென்டிமீட்டர் கல்லை இதே டெக்னாலஜியில் நம்ம
கிளியர் பண்ணோம். பட் ஒரு 10 மாத குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு எப்படி டாக்டர் அது? பீடியாட்ரிக் ஸ்டோன்ஸ் யூஸ்வலாக அவ்வளோ யங் ஏஜில் வரது அன்யூஷுவல் தான். அந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஏதாவது இன்போன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசமாக இருக்கலாமா, அவங்களுக்கு பிறப்பிலேயே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்ம அதை செக்அப் பண்ணுவோம். பட் இன்னைக்கு 8 வயசு 10 வயசு 12 வயசு குழந்தைங்களுக்குலாம் இயல்பாக வரக்கூடிய ஸ்டோன்ஸ், அதை நம்மளுக்கு எப்படி ஸ்டோன்ஸ் வருதோ பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் டயட்ரி ஹேபிட்ஸ்லாம் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இன்னைக்கு அந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப பரவலாக பார்க்குறோம். அவங்களுக்கும் வந்து அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தா அவங்களோட ஜங்க் ஃபுட் ஹேபிட்ஸ், டயட்ரி ஹேபிட்ஸ், ஹைட்ரேஷன் கரெக்டாக இருக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன வேவ்ஸ் பாஸ் பண்ணுறது, லேசர் பாஸ் பண்ணுறதுங்கப்போ ஒரு ஆர்கனில் பாஸ் பண்ணதுங்க சைடு எஃபெக்ட்ஸை உருவாக்குமா? ஏன்னா இயல்பாக எல்லாருக்கும் ஒரு வேவ்ஸை பாஸ் பண்ணி ஒரு கல்லையே கரைக்கிற அளவுக்குனா அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்து ஆர்கனை ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் பண்ணுமா, காம்ப்ளிகேஷனாக இருக்குமான்னு ஒரு இயல்பான கேள்வி இருக்குது. ஸோ இந்த லித்தோட்ரிப்சி அப்படின்ற டெக்னாலஜி பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் சேஃப் ஈவன் ஃபார் பீடியாட்ரிக் கிட்னி. வயசானவங்களுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து இந்த பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளீடிங் ரிஸ்க் இருக்குன்றது. பட் மேக்ஸிமம் ஒரு நல்ல சென்டரையோ, ஏன்னா மிஷினோட குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வச்சு தான் நம்ம அதை டேமேஜ் டு த கிட்னிஸ் மினிமைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வரதில்லை, 100% சேஃப். நீங்கள் லேசரை பற்றியும் கேட்டிங்க, லேசரோட சேஃப்டியும் கேட்டிங்க. ஸோ எனி டெக்னாலஜி ஷுட் பி யூஸ்ட் பை த ரைட் ஹேண்ட்ஸ் இந்த ரைட் வே. ஸோ இந்த லேசர் வந்து கரெக்டாக நம்ம கல்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா அழகாக உடைக்கும். நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் பக்கத்தில் இருக்க சதையில் பட்டால் சதைக்கு டேமேஜ் கண்டிப்பாக வரும், ப்ளீடிங் வரும். ஸோ எனி டெக்னாலஜி when used judiciously and carefully will give excellent results. டாக்டர், இப்போ நீங்கள் வாட்டர் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ண தான் கேட்குறேன். குவாலிட்டி ஆஃப் வாட்டரும் இந்த கிட்னி ரிலேட்டட் இஷ்யூக்கு வந்து காரணமாக அமையுமா? ஏன்னா இப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வெளில தான் வாட்டர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், கேன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதில் நிறைய மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூரிய ஒளி வந்து இந்த கேனில் டேரெக்டாக படுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு. பட் நம்ம பெரும்பாலான நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆட்டோஸ்லேயோ இதிலே பார்க்கும்போது இந்த சூரிய ஒளி டேரெக்டாக இம்போஸ் ஆகிறது தான் பார்க்குறோம். நம்ம அந்த வாட்டர் தான் ட்ரிங்க் பண்ணுறோம். நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வீட்டில் வந்து ஆர்ஓ போடுறேன் இது மாதிரி பண்ணுறேங்க. இப்போ இதில் ஒரு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இல்லை, வாட்டரோட தரம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோ இல்லை கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் வருமா? ஸோ வாட்டரோட pH, ஹார்ட்னஸ், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம்னா சில ஸ்டோன் பெல்ஸ் இருக்குது, அதாவது ராஜஸ்தான் அந்த மாதிரியான ஏரியாஸில் பார்த்தோம்னா அவங்களோட வாட்டர் குவாலிட்டினாலே ஸ்டோன்ஸ் நிறைய வருதுன்னு ரிசர்ச் இருக்குது. பட் ஜென்ரலாக நான் பேஷண்ட்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, எனி வாட்டர் சோர்ஸ் அதை வந்து நம்ம க்ளீன் காய்ச்சின வாட்டர் நம்ம குடிக்கும் போது அதை பற்றி நம்ம ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட்டர் சில பேருக்கு வந்து போர் வாட்டராக இருக்கலாம், சில பேருக்கு ஆரோ வாட்டராக இருக்கலாம், மினரல் வாட்டராக இருக்கலாம், கேன் தண்ணியாக இருக்கலாம், எது பற்றியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சின சுத்தமான தண்ணி குடித்தாலே நம்ம ஹைட்ரேஷனுக்கு போதுமான. பட் இப்போ அடுத்து முக்கியமான ஒரு இது வந்து என்னென்னா ஆண்களுக்கான ஸ்டெரிலைசேஷன். இது வந்து ரொம்ப ஃபெமிலியராக இங்கே இல்லாத ஒன்று. ஒரு காலகட்டத்தில் எமர்ஜென்சி டைமில் எல்லாருக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அதுவோ என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் யாருமே அதை வந்து ப்ரெஃபர் பண்ணுறதே இல்லை. ஸ்டெரிலைசேஷன்னாலே அது ஏதோ விமனுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒன்று போய் முடிஞ்சிருச்சு. இது ஏன் ஆண்களுக்கு ஒரு இருக்குன்னு ஏன் தெரியாமலே இருக்குது, அல்லது ஏன் ஆண்கள் ப்ரெஃபர் பண்ணல? இது தெரியலன்னு சொல்ல முடியாது, மல்டி ஃபேக்டோரியல். பட் இன்னைக்கு நிறைய எஜுகேட்டட் மென் முன் வராங்க சார். அதாவது இப்போ யூஸ்வலாக வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2வது குழந்தை பிறக்கும் போது, அதுவும் பர்டிகுலர் சிசேரியனாக இருந்தது அப்படின்னா அந்த டைம்லேயே கன்சென்ட் வாங்கி அந்த ஸ்டெரிலைசேஷன் முடிச்சிடுறாங்க. இதுக்குன்னு தனியாக ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல. சும்மா படிக்கும்போது பார்த்தப்போ 19-20 கிட்டத்தட்ட வந்து 34 லட்சம் ஸ்டெரிலைசேஷன் நடந்துச்சுன்னா அதில் 1% தான் மேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னுங்க. அப்போ வந்து 34 லட்சத்தில் ஒரு 1% ஒரு 50,000னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ஒன்றா இருக்குது. அப்போ ஒன்று அவேர்னஸ் இல்லாமல் இருக்கணும், இல்லை மேல் அதுக்கு வந்து ரெடி இல்லைன்னு இருக்கணும். அது வந்து கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதை கொண்டு வரலாம் நினச்சா கொண்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக ஆண் கர்வம் இதில் ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. பட் இன்னொரு ரீசன் என்ன பார்க்குறேன்னா, இப்போ ஒரு மேல் ஸ்டெரிலைசேஷனை ஒரு தனிப்பட்ட சர்ஜரியாக தான் நம்ம எடுத்து பண்ணி ஆகணும். அது லோக்கல் அனஸ்தீசியாலே பண்ண முடியும், டே கேர் இல்லை அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜர் பண்ண முடியும். பட் அதுக்கு தனியாக ப்ரொசீஜர் பண்ணணும். குறிப்பாக 2வது குழந்தை பிரசவிக்கும் போது அது பர்டிகுலர் சிசேரியனாக இருந்தால் அவங்க கைனகாலஜிஸ்ட் கேட்டுருவாங்க ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாமான்னு. ஸோ தனி ப்ரொசீஜராக இல்லாமல் அதோட பண்ண மாதிரி போயிடுது. பட் அந்த மாதிரி இல்லை, சுகப்பிரசவம் ஆகுது ஆனால் அவங்க ஃபேமிலி பிளானிங்காக ஸ்டெரிலைசேஷன் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக 2 பேரும் கலந்து பேசி அதை ஆன் பண்ணாலும் கரெக்டு தான், பெண் பண்ணிக்கிட்டாலும் கரெக்டு தான். ஆண்கள் முன் வரது கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தான். இப்போ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது லைஃப் ஸ்டைல். நிறைய பேசுனதுனால இப்போ நிறைய பேர் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்காக ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் போகிறத பார்க்க முடியுது. அதில் பெரும்பாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தங்களோட மசிலோடைய டயர்ட்னஸை வந்து டக்குன்னு திருப்பி ரீபேக் பண்ணுறதுக்காக கிரியாட்டின் அல்லது வந்து அமினோ ஆசிட்ஸ் அல்லது பே ப்ரோட்டீன் இது போல் எடுக்கிறாங்க. இது வந்து உண்மையிலேயே ஒருத்தருடைய டாக்டரோட அட்வைஸ், ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் கிரியாட்டின் அல்லது அமினோ ஆசிட்ஸ் இல்லை வே ப்ரோட்டீன் எடுக்கிறது அட்வைசபிளா? இதில் வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ்ன்றது கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஜென்ரல் நாலேஜும்
ஒரு குவாலிஃபைட் இந்த ஏரியாவில் இருக்கவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ட்ரெயினர் கைடன்ஸ் எடுக்கிறாங்கன்னா எந்த சோர்ஸ் ஆஃப் வே ப்ரோட்டீன் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து கிட்னியை பாதிக்கக்கூடியது. அது அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான அவேர்னஸ் அவங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் தேவைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஆவரேஜா இப்போ நீங்களும் நானும் நம்ம எடை எவ்வளோ இருக்கோ அதுக்கு நிகராக ஒரு ஒரு 1 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். 70 கேஜினா 70 கிராம்ஸ் நம்ம ப்ரோட்டீன் அட்லீஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ மசில் பில்டிங் பண்றவங்களுக்கு அந்த ரிக்வயர்மெண்ட் டெஃபினட்டா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, டயட்ரி சோர்ஸ்ல எவ்வளோ ப்ரோட்டீன் வருது, இதுக்கான பேலன்ஸ். நம்ம நிறைய ப்ரோட்டீன் எடுத்து அதுக்கேற்ற நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் டெவலப் பண்ணனா அது வந்து நம்ம கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியுது. ஸோ அப்போ வந்து கிட்னி டேமேஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் இஸ் ஹைட்ரேஷன். ஸோ ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கிறவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்காத போது அது கிட்னிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக போய் முடியுது. கிட்னி நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ கிட்னிஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜென்ரலாக கிட்னிஸ்ல எக்ஸ்க்ரீட் ஆகக்கூடாது. வேற இதுவே வந்து கிட்னியில் ப்ரோட்டீன் வருது, அது நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணாதான் தெரியும் அப்படின்னா கிட்னி இஷ்யூ இருக்கு, அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அறிகுறின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த கிரியாட்டின்மே கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கிரியாட்டின் இஷ்யூ இருக்குன்னு. அது வந்து அவங்களோட மசிலை திருப்பி ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. ஓகேவா? அது வாட் இஸ் ரெக்கமெண்டட் இஸ் நேச்சுரல் சோர்சஸ் சார். எனக்கு தெரிஞ்ச நிறைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் மெடிக்கல் பாடி பில்டர்ஸ் நேச்சுரல் சோர்ஸ்லேயே அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. எக் சாப்பிட்றதுனாலையோ ஸோ அந்த மாதிரி மீட் சாப்பிட்றதுனாலையோ முடிஞ்சால் டெஃபினட்டாக அவங்க ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. அதே மாரி ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கும் போது அதோட காம்போசிஷன் தெரிஞ்சு அந்த அளவு தெரிஞ்சு எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன், அதை விட இம்பார்ட்டன்ட் பீரியாடிக்கலாக அவங்க பிளட் டெஸ்ட் ஆர் யூரின் டெஸ்ட் பண்ணி அவங்க கிட்னிஸ் ஹெல்த்தியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூரினரி ட்ராக்ட் கேன்சர் கூட இப்படி ஒரு கேன்சர் இருக்குன்னு கூட நிறைய பேர் தெரியாது. யூரினரி ட்ராக்டில் ஒரு கேன்சர் அப்படின்னு இது எப்படி டெவலப் ஆகுது? இப்போ இது போல் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கூடியதுனால என்ன காரணத்தினால இது இந்த மாதிரி விஷயம் டெவலப் ஆகுது? ஸோ முன்ன வந்து கிட்னி கேன்சர் அப்படின்னா 3 சிம்டம்ஸ் பர்டிகுலராக சொல்லுவோம் சார். ஒன்று யூரின்ல பிளட், ரெண்டாவது அவங்க தொட்டு பார்த்தாலே ஒரு மாஸ் இருக்குது அப்படின்றது, இடைக்குறைவு போன்ற ஜெனரல் கான்ஸ்டியூஷன் சிம்டம்ஸ். இதை வந்து இன்னைக்கு டூ லேட் ட்ரையட் அப்படிங்கிறோம். அதாவது இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்து தான் இந்த கேன்சர்லாம் கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப லேட்டுன்னு சொல்கிறோம். அப்போ பிளட் இந்த யூரின் இது வந்து ஒரு முக்கியமான சிம்டமா நான் அறிவுறுத்த விரும்புறேன். வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும். உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். கண்டிப்பா அது வந்து உடனே கேன்சர்லாம் கிடையாது. காமன் இன்ஃபெக்ஷன், அதுக்கடுத்த காமன் ஸ்டோன், இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் கேன்சருக்கான ஒரு இண்டோலன்ட் சிம்டமா அது இருக்கலாம். பட் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கேன்சர் கண்டுபிடிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய மாஸ்டர் செக்அப்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதுல ஸ்கேன் பண்றாங்க, வேற எதுக்கோ பண்ண போய் இந்த மாதிரி ஒரு கட்டிகள் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறாங்க. இது டெஃபினட்டா இந்த அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கணும். ஸோ யூரினரி ட்ராக்ட் கேன்சர்ஸ்க்கான காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட்னு பார்த்தா ஸ்மோக்கிங் சார். ஒரு ஐடென்டிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா ஸ்மோக்கிங். குறிப்பாக பிளாடர் கேன்சர், டியூப்ல வரக்கூடிய யூரிட்ரிக் கேன்சர், கிட்னி கேன்சருக்கு எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்பிரிட் ஸ்மோக்கிங். ஆனால் இன்னைக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்லையும் அந்த கேன்சர்ஸ் பார்க்குறோம். நம்ம கேன்சர் வந்து ஏன் இன்னைக்கு கொஸ்டின் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. நம்ம பண்ணக்கூடியது அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு அந்த உறுப்பை இழக்காம நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை இழக்காம அதுதான் நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் சொன்னதுனால இப்போ ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் இருக்கிற ஒருத்தர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தன்னோட கிட்னியை டெட்ராய்ட் பண்ணுறாரு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டேமேஜ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியும். இப்போ நார்மல் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு செயின் ஸ்மோக்கர் ஒரு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணுற ஒருத்தரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தன்னோட ஆர்கன் அவரே டேமேஜ் பண்ணிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? கிட்னிஸ் லிவர்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70% டேமேஜ் வரைக்கும் அது தாங்கும். தெரியாது. 1க்கு 2 கிட்னி இருக்குது, ரெண்டும் சேர்ந்து இணைந்த கைகளாக எவ்வளவோ அடியை தாங்கும். ஒரு 70%க்கு மேலே டேமேஜ் ஆகும்போது தான் இந்த மாதிரி யூரினில் ப்ரோட்டீன் வரும், கிரியாட்டின் ஸ்லோவாக ஜாஸ்தி ஆகும். இது எவ்வளோ சீக்கிரம் வரும்ன்றது, எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறோம் ட்ரிங்க் பண்ணுறோன்ற ஃபேக்டர் ஒன்று. அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருக்கா? ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் டைரெக்டாக பண்ணுற டேமேஜ் ஒன்று. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால சுகர் வரலாம் இல்லையா, ஹைப்பர் டென்ஷன் வரலாம், இதனால் வரக்கூடிய கிட்னி டேமேஜ் இருக்குது. இதை டேரெக்டாக நம்ம நீங்கள் இவ்வளோ லிட்டர் இல்லை இவ்வளோ நாள் டெய்லி சொல்ல முடியாது. நான் தெரிஞ்சுக்கணும்னா இதோடைய அட்வர்ஸ் இம்பாக்ட் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதனால் வரக்கூடிய கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இதனால் வரக்கூடிய கிட்னி டேமேஜ், இதெல்லாம் வரதுக்கான டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிட்னிஸும் டேமேஜ் ஆகும். இதில் ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ இருக்கவங்க டைம் டு குவிட் பண்ணுறது பெட்ரு. கண்டிப்பாக 100%. அடுத்த டாக்டர், இப்போ இந்த கிட்னி ரிலேட்டட் விஷயங்களை பேசும்பொழுது ரொம்ப முக்கியமாக சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டென்ட் வச்சு ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்திருப்பாங்க. முன்ன ஒரு காலகட்டத்தில் வந்து டயாலிசிஸ் வந்து ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்னு சொல்லி வரவே மாட்டேன்னு சொன்னவங்க தான். இப்போ அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணி வராங்க. இப்போ டயாலிசிஸ்க்கு ஈஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதா? டயாலிசிஸ் ஒரு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஒரு தேவையற்ற ட்ரீட்மெண்ட் கிடையாது. கிட்னி வந்து சம்டைம்ஸ் அக்யூட்டாக ஒரு சில காரணத்தினால ஒரு அக்யூட்டாக டேமேஜ் ஆகலாம். ஸோ அந்த டைமில் கிட்னிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு டெம்பரரி டயாலிசிஸ் பண்ணும். ஒன்ஸ் அந்த கரெக்டபிள் காஸ் எதனால் அந்த கிட்னி ஷட் டவுன் ஆச்சோ அது ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் டயாலிசிஸ் ஸ்டாப் பண்ணி நார்மலாக பண்ணுறோம். பட் கிட்னிஸ் பெர்மனெண்ட்டாக டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் போன்ற ஒரு டெஃபினட்டிவ் ஆப்ஷன் வரைக்கும் உள்ள பிரிட்ஜ் தான் இந்த டயாலிசிஸ்.
இதை ஹீமோடயாலிசிஸ் காமனாக பண்ணுறது, பெரிட்டோனல் டயாலிசிஸ் இருக்குது. ஸோ டயாலிசிஸை முற்றிலுமாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆன் டேட்டில் முடியாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் கூட. இப்போ ஏன்னா இதை வந்து பொது வெளியில் பேசுறதுக்கும் வந்து இப்போ ஒரு உங்களோட பேஷண்ட் யாராக வந்தால் கூட தனியாக தான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறது. ஒரு செலிபிரிட்டியோ இல்லை யாரோ ஒரு அரசியல்வாதி யாரோ இருந்தால் கூட டைரெக்டாக போய் இதை பேசுகிறதுல அவங்களுக்கு இன்னும் ஒரு தயக்கமாக இருக்கும். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வந்து பேசுறது. இப்போ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்து பேசும்போது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அதை? நான் சொல்லாமல் தெரில. ஸோ இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் ஏஎன்யூ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா யூராலஜி ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி நாங்கள் பார்க்கல, அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம். நீங்கள் கேட்ட இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு ஜென்ரல் யூராலஜிஸ்ட் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ காட்டிலும் ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கும்போது ஹி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம். அதுக்கான ப்ரைவசி அந்த 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 சேம்பரே நாங்கள் வந்து காமனாக பேஷண்ட்ஸ் பொருளக்கூடிய இடமா இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதுக்கான ப்ரொசீஜருக்கு தனி ஒரு அறை அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்குது. ஸோ யூராலஜியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குற காலம் போய் அது நிறைய உட்பிரிவுகள் அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இப்போ எங்கள் மருத்துவனை பார்த்தோம்னா ஆண்ட்ராலஜிஸ்ட் தனியாக இருக்கார், குழந்தைகளுக்கான இஷ்யூஸை பார்க்குற பீரியாடிகாலஜிஸ்ட் தனியாக இருக்கார். இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கும் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். 10 நிமிஷத்தில் பார்த்து நம்ம அனுப்பிச்சிட முடியாது. அவங்களுக்கு கன்சோல் பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கணும், அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ ஒரு யூரோ ஆங்காலஜிஸ்ட், லேடிஸ் வரக்கூடிய பிரச்சனை எப்படி ஆண்கள் இந்த பிரச்சனைலாம் சொல்ல ஹெசிடேட் பண்ணுறாங்களோ இன்றைக்கி சைலண்ட்டாக நிறைய பேஷண்ட்ஸ் யூரின் கசிவு போன்ற பிரச்சனையில் அவங்க அவதிப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு லேடி டாக்டர் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஸோ ஃபீமேல் யூராலஜி இந்த மாதிரி பல பிரிவுகளை கொண்டதாக தான் இன்றைக்கி நம்ம யூராலஜி பார்க்குறோம். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இந்த யூரின் லீக் வருது சொன்னீங்க, அது நிறைய பேர் வந்து சொல்லாமலே வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண போகும்போதோ எதோ போகும்போதோ சொல்லாமலே அவங்க வந்து அமைதியாக இருக்க, ஸ்னீஸ் பண்ணால் தும்முனா வந்து யூரின் லீக் ஆகிடுது, இல்லை எங்கேயே ட்ராவல் பண்ணால் வந்துடுதுன்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, இல்லை ஒரு சோஷியல் கேதரிங் அவாய்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இது ஏன் காமனாக ஒரு பிரச்சனையாக இருக்குது? அதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இது வருது. ஏன்னா பெண்களோட மூத்திரக்குழாவோட லெங்க் ரொம்ப கம்மி, 4 சென்டிமீட்டர் தான். அதனால தான் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் போன்ற தொற்றுகளும் ரொம்ப இயல்பாக யூடிஏ வரது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மட்டுமே இல்லை சார், இதுக்கு சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் இருக்குது, அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங் அஃபெக்ட் ஆகுது, செக்ஷுவல் லைஃப் பாதிக்குது, ஃபேமிலி லைஃப் பாதிக்குது. இதுக்கு பலதரப்பட்ட இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் 100% இருக்குது. ஸோ எதனால் இந்த யூரின் லீக் வருது அப்படின்றத அடிப்படை காரணம் பார்க்கணும். ஸோ இந்த யூரின் லீக்கை ப்ராடாக நம்ம பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது நீங்கள் சொன்ன இந்த இரும்புனா தும்முனா வரது ஸ்ட்ரெஸ் இது வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் கிடையாது, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அந்த ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். இதே ஒருத்தரால் யூரின் வருது, இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூவில் இருக்கோம், நம்ம யூரின் அடக்கணும்னு நினச்சா அடக்க முடியும், பட் சில பேரால் அடக்க முடியாது. அது ஆண்களுக்கும் சம்டைம்ஸ் உண்டு, பட் அகெயின் பெரும்பாலும் பெண்களுக்கு இருக்குது. இதை வந்து அர்ஜ் யூரினரி இன்கான்டினன்ஸ் சொல்கிறோம். இந்த கண்டிஷன் வந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர். ஸோ இளம் பெண்கள்லேருந்து நடுத்தர பெண்களுக்கு வயது பெண்களுக்கு இந்த ஓவர் ஆக்டிவ் பிளாடர் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதை ஒரு சில பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ், ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் சில மெடிசன்ஸ் மூலமாக ரொம்ப எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 50 வயசு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பிரசவங்கள் ஆகிருக்கு, அடியிறங்குதல் இருக்குது, இந்த மாதிரி உள்ள லேடிஸ்க்கு இந்த ஸ்ட்ரெஸ் யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்குது. இதுக்கும் மெடிசன்ஸ், சில எக்ஸசைஸ் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஒரு சில சின்ன ப்ரொசீஜர்ஸ் மூலமாக, அகைன் ஒரு அவுட் பேஷண்ட் டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாக, டேப் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது மூலமாக இதுக்கு 100% க்யூர் கொடுக்க முடியும். பட் நீங்கள் சொன்ன ப்ரெக்னன்சி சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை வருதுங்க. இது ப்ரெக்னன்சி தான் ரிலேட்டபிள் இஷ்யூவா இல்லை அது கிடையாதா? நிறைய பேருக்கு ப்ரெக்னன்சினாலையும் வருது. அந்த கிராவிட் யூட்ரஸ், ப்ரெக்னென்ட் யூட்ரஸ் வந்து நீர்ப்பையில் அழுத்தம் கொடுக்கறதுனாலையும். ஸோ சில டைம்ஸ் வந்து அவங்களுக்கு பிரசவத்தில் ஏதாவது கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ப்ரொலாங் லேபர் இருக்குது, மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் டெவலப்பிங் இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். இதுக்கான ரீஹாபிலிட்டேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா யங் ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம். குறிப்பாக ப்ரெக்னன்சி டைம்லேயே இன்றைக்கி நிறைய யோகா எக்ஸசைஸ்லாம் இன்றைக்கி பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நாளை பின்ன வரக்கூடிய இந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்கனிங், அதனால் வரக்கூடிய இந்த யூரின் கசிவு, யூரினரி இன்கான்டினன்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனல் கொஸ்டின் டாக்டர், இப்போ இன்றைக்கி நம்ம ஏராளம் வந்து ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பேசுகிறோம், லார்ஜ் கம்ப்யூட்டர் மாடல்லாம் பேசுகிறோம். இப்போ ஆல்ரெடி இப்போ உங்கள் ரொபாட்டிக் இருக்குது. இப்போ உங்களுடைய இதில் இந்த ஏஐயோடைய இம்பாக்ட் ஏதாவது இருக்கா? அண்ட் அது வந்து உங்களுடைய பிஸ்னஸில் உங்களை ஈஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா நிறைய மெடிக்கல் வேறு ஃபீல்டில் இந்த மாடல்ஸ் இருக்கிறதுனால அவங்க டேட்டாவை இன்டர்ப்ட் பண்ணி சொல்கிறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃபீல்டில் அது ஏஐ எப்படி இருக்குது? ஆக்சுவலி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இந்த ஸ்பேஸில் நடந்துட்டு இருக்கு. இதை கண்டிப்பாக பாசிட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கோப் நிறைய இருக்குது. ஏஐ மாடல் மூலமாக இப்போ ஒரு லட்சக்கணக்கான, பர்டிகுலர் இந்த ஃபீல்ட் ஆஃப் ரேடியாலஜின்னு நான் சொல்லுவேன், ரைட்? ஒரு லட்சக்கணக்கான டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது
ஏஐ பேஸ் பண்ணி நிறைய டயக்னோசிஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சர்ஜரியுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சர்ஜனை கைட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஸோ ஒரு பல சர்ஜன்ஸோட அவங்க சர்ஜரிக்கல் டெக்னிக்ஸை அப்சர்வ் பண்ணி அது மூலமாக ஏஐ மாடல்ஸ்லாம் டெவலப் பண்ணும்போது ஒரு யங் பட்டிங் சர்ஜன் அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஏஐ மூலமாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்னொருக்கான பல ரெவல்யூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மெடிக்கலில் நிறைய பிரான்ச் ஆஃப் சயின்ஸ்லாம் வந்துருச்சு, யூராலஜிலையும் கூட இதாகிட்டு இருக்கு. நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு அவேர்னஸ் ரிலேட்டட் பல விஷயங்களில் சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம்.